நாய் வரட்டும், அந்த வழியில கறந்த நாய் வரட்டும், அந்த வக்கத்த நாய் வரட்டும், அந்த திக்கத்த நாய் வரட்டும், அந்த போட்டு நாய் வரட்டும். ஆடையா போட்டவா எல்லாம் கையில பத்து குத்திருப்பாங்க. இந்த வல்லாரத்தை எங்க பத்து குத்திருக்க அவங்க இஷ்டம். நீ என்ன கேக்குற? வா கொண்டாடி குத்திருக்காளா? உன் கொண்டாடி நார கேள்விடா. ஆமாடா 90 வயசு இருக்குண்டா. குண்டு பண்ணிக்காரா, குண்டு பண்ணிக்காரா. ஏய் சோம்பு ஆய் கத்து வேலை. ஏய் குத்து உரல்ல போட்டு குத்து. ஏய் விக்கியா ஏய் டாபுரு யாரே முக்கா ரெண்டே கால் இதுதானே நிக்கிறேன். ஆமா பரல மத எடுத்து வருவல அங்க ஏறிக்குமானே கனமா இருக்கு. இதுதானே நிக்கிறேன். ஃபோக்கஸ் இது பாரு. இந்த 4 மணிக்கு 4 லைட் கட்டிட்டு ஃபோக்கஸ் எப்படி கனகாயா கனகாயா மனங்க ஐயா இத பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? இது சப்ப சப்ப ஆம்பளடி ஐயா இது சப்ப சப்ப ஆம்பள இது சப்ப சப்ப ஆம்பள. ஏய் அண்ணாச்சாக ஏய் சப்ப சப்ப ஆம்பள தெரியுமா? இது தோல்வி விட்டு இருக்கல டோல் பிளாசா. ஆமா அவட்ட பழம் வித்துட்டு சப்போட்டா பழம். என்ன பழம்? காலையில 9 மணிக்கு 40-50 கிலோ எடுத்துட்டு போயிட்ட பழம் சப்போட்டா பழம். எனக்கு விவரமா நல்லா சுத்தமா தான் சொல்லுது. 9 மணிக்கு போனவன் 9 வேணா அந்த நம்பர் தானே பிடிக்குவாங்க. 9 தான் பிடிக்கும். 40-50 கிலோ எடுத்துட்டு போனேன். சப்போட்டா பழம். சப்போட்டா பழம். சப்போட்டா பழம் எடுத்துட்டு போன பாரு. மணி 3:30 வரையும் 1 கிலோ கூட ஓடவே இல்ல. பழம் வாங்க ஒருத்தருக்கு ரூபா. ஆமா பார்த்தேன். இந்த பழம் எப்படி வியாபாரம் பண்றது? ஆமா ஏய் பழம் எப்படி வியாபாரம் பண்றது? எப்படி 3:30 மணி வரையும் காலையில 9 மணிக்கு போறேன். 4 மணி வரையும் மணி சாயங்காலம் மணி 4 மணி 4 மணி வரையும் 1 கிலோ கூட ஒரு பழம் கூட ஒரு பழம் கூட நான் பழம் கூட வைக்கல. இந்த பழத்தை எப்படி வியாபாரம் பண்றதுன்னு ஒரு ஐடியா பண்ணேன். ஆமா 5 ரூபாய்க்கு சாப்பிட்டா, 10 ரூபாய்க்கு நான் சாப்பிட்டா, 20 ரூபாய்க்கு நான் சாப்பிட்டா, கை விட்டு சாப்பிட்டா, 30 ரூபாய்க்கு நான் சாப்பிட்டா, இல்ல சும்மா தான் சாப்பிட்டா. அதான் அந்த 5 ரூபாய்க்கு சப்போட்டா, 10 ரூபாய்க்கு சப்போட்டா, 5 ரூபாய்க்கு நான் சாப்பிட்டா, சும்மாவே சப்போட்டா சப்போட்டா சப்போட்டா. வாங்க தாத்தா வணக்கம். வாங்க அண்ணா வணக்கம். வணக்கம்மா. வாங்க பேட்டி. வாங்க பெரியப்பா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஓடிட்டு இருக்கற சாப்பிட்டீங்களா? மதத்து குதிரானா ஏங்க சாப்பிட்டீங்களா? என்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது. ஆமா அம்மா சின்ன பொண்ணு. இப்பதான் நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஆமா எல்லாம் 9ஆம் நைட் தான். நானே 8வது தான் படிக்கிறேன். ஐயோ நீனு இருந்தாலும் இருப்பா. 20 வருஷமா 8வது டேய் நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அப்படினா அம்மா எப்படி வாழை பிச்சி செவச்சவன்னு இருக்கிறாரு சொல்லிட்டு. வாழை பிச்சி எங்கடா வாழை பிச்சி. டேய் வாங்கய்யா வணக்கம். நல்லா இருக்கறியா? இது என்ன ஊரு? இது ஊர் தெரியாது. என்ன ஊரு? சொல்லடா. ஏய் ஊர் என்ன? நெகிபீல் சொல்ற. அட பொட்ட மாதிரி.
ஏய் நாளைக்கு ஒரு மணி வேணும் தூக்கி போடு தூக்கி போடு ஒரு மணி வேணும் தூக்கி போடு மணி போற தலைவி கரும்பட்டு போறோம் ஏன் கொத்தோலிக்கு போற மாதிரிடா ஓட்ட போட்டுருந்தா ஓ இதான் நல்லதுங்கிற நீ மட்டும் இல்ல உன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் கொண்டு வந்து சம்பளம் அதிகமா வரும். ஆள் போட்டது பொண்டாட்டி பிள்ளை எப்படி புட்டுக்கும் புட்டாம ஏய் மச்சான் ஏய் அப்பா இது என்ன ஊரு? இதான் ஊர் தான் என்ன ஊரு? நம்ம சாப்பிட்ட ஊர் சாப்பிட்ட ஊருடா. நீ தான் சாப்பிட்டா சாப்பிட்டு வீட்டுல சாப்பிட்டு நீ என்ன பிள்ளையா தின்ன இல்ல. சாப்பிடல எவன் தான் பின்னாலே வந்தான். ஓ இது என்ன ஊரு? இதான் நெய்க்கு போ ஏன் நெய் ஏய் குப்புறா ஏய் தலைவி சாய்க்குது நெய்க்கு போ என்ன ஊரு நெய் குப்பை. நெய்க்கு போ அது குப்பை. குப்பை அவ்வளவுதான் வந்துச்சு. நெய் குப்பை. ஆமா, சரி, நெய்க்குப்பின்னு சொல்லாத. இல்ல இல்ல நெய்க்கு போ நெய் குப்பை. ஏய் என்ன செவனி புட்டுக்கு வளர குப்பை இல்ல இவங்க நாய் புட்டு பண்றேன் வா கீழ குட்டி பண்ணி என்னடா பால் குடுத்தா அப்பா, நெய் குப்பை என்றால் மகாசூர மகாசனாரி. அதிலே வாழ்ந்து வரக்கூடிய தேவருக்காக இன்று திருவிழா. ஆமா. என்னடா உன்னை வாரி வாரி தூக்கிட்ட போது என்னது? ஏய் கண்டு காப்பாத்தி ஏய் நான் இன்னும் கணக்கு செய்யறா கணக்கு செய் கையூர வலிக்குதுடி மடிப்பா, இந்த திருவிழாவை பெருவிழாவை ஏற்படுத்தி தில்லையில் ஆடுவது திருக்கூத்து, நம்ம சுவாமிக்கு ஆடுவது தெற்கூத்து இருக்கின்ற தினத்துல உங்களை யார் தெரியுமா? மாதா பிதா குரு தெய்வம். நான் வண்ணாத்தார் அமர்ந்த சபைக்கு வந்திருக்கேன். அம்மா யாரு? வெளிநாட்டு அரசி. என்னோட விளக்கம் நான் என்ன சொல்ல போறேன் தெரியுமா? தெரியும் ஆ, இவங்க எல்லாம் போன வருஷமே வேண்டிக்கிட்டாங்க ஆ, கும்போசம் நடந்தா ஆ, ஒரு ராத்திரி கூத்து வச்சா ஆ. நான் பாயும் தலைவணி எடுத்து வந்து தூங்குறோம் வேண்டிக்கிட்டாங்க ஒரு பேர் எனக்கு உன்னுடைய பேரு என்ன? கடலூர் மேற்கு மாவட்டம் வெட்டக்குடி வட்டம் வெட்டைக்குடி வட்டம் சொந்த ஊர் திட்டுக்குடி தான் வெட்டைக்குடி. உன்னுடைய பேர் சிவன் என் பேரு சிவன். என் பேர் வைக்கிறது கேட்கவில்லை. இல்ல நான் கேட்கிறேன். இல்ல கண்ணு மைய நீ கண்ணாடி மையால விட்டியா? என்னமோ விரல்ல நோட்டி கிடைக்குது அட நல்ல என்ன உனக்குலாம் இலக்கணமா போச்சு என் குடும்பத்தை பார்த்து இல்ல கேக்குறேன். இது ஆம்பளை தானே? இல்ல நீ ஆம்பளை தானே? எந்த ஆம்பளையாச்சும் கையில வளையல் போட்டு பாத்துருக்கீங்களா? அப்பா, என் பேர் விளக்கத்தை கேட்கவில்லை. உடைய சொல்லி காட்டுறேன். Ah
எப்பா தேசமா உடைக்கலாம் 56 நாயா என் நாயா நாயா அனுப்புற நாயா அனுப்புற நாயா கடையாரம் நாயா இங்க ஓடியாந்து பாரு தேசமா உடைக்கலாம் 56 தேசத்திலே ஒருவங்க வந்திருக்கூடிய எங்களுடைய பட்டணம் என்ன தெரியுமா? சுந்தராபுரி பட்டணத்தை அருகாமையில் எங்களுடைய பட்டணமோ சிற்றூர் பட்டணம். ஆமாப்பா, சிற்றூர் பட்டணம் இருக்கும். சிற்றூர் பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய என் பாட்டி பேர் என்ன தெரியுமா? அப்புதாசி. பாட்டி பேர் அப்பதாசி. ஆமா, என் பாட்டி பேரு அப்புதாசி. அப்பதாசி. எங்க அம்மா பேர் என்ன தெரியுமா? குப்புதாசி. ஓ குப்புதாசி. ஆமா, என்னோட பேர் என்ன தெரியுமா? என்னோட பேரு மஞ்சுளா தாசி. ஆமா, எம்மா பணியா உதவாங்கிட்டு அது என்னடா இதுக்கு மஞ்சள் என்ன 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 சொல்லிருப்ப? மஞ்சுளா தாசி. தேவடியா மஞ்சுளா ஏய் திருப்பி அப்படியே ஏய், மகாராணி அம்மன் எம்மா உதவாங்கிட்டு அம்மா, எப்பா மஞ்சுளா தாசி சொல்றேனே, தாசினா தேவடியான்னு சொல்றேன். அப்புறம் என்ன உண்மைதான்ப்பா. தேவடியா போட்டாங்க தேவடியா இல்லப்பா, தேவருக்கு அடியார். தேவருக்கு அடியா ஆமா, நீங்க ஆமாப்பா. டீ என்னடி இந்த பொண்ணு நின்னா கேவ கேவ கடைக்காரன் கை கால நேரா நீட்டு நீட்டா கருப்பு மாதிரி நீட்டு நீட்டா வெட்டக்க மாதிரி நல்லா இருக்கு இந்த புட்டு. தாசியிலே தாசி, நாங்க தராதமில்ல தராத தாசி. அப்படி தாராளமான உள்ள தாசி. அப்பா, நான் தாசி சொல்றேனே, நான் கருப்பழியாத தாசி. அதான் கொழு கொழுன்னு கேட்டுக்க. ஆமா. இன்னும் கருப்பு ஐயில ஏன் கருப்பழியாத தாசி? கருப்பு வாக்கட போயடா. இப்பதானே போயிட்டு வந்தோம். பாரு, அங்க பாரு. என்னன்னு தெரியலையா? என்னன்னு கிறுக்கு பிடிச்சி போயிட்டானா? தாசியிலே தாசி, கருப்பழியாத தாசி. கருப்பாய காசி. கருப்பழியாது. பா, நீ சொல்றியே, தாசினா தாசி, தேவடியான்னு சொல்லுவாங்க. தேவடியா குலத்துல பிறந்து, எப்பா நீ கருப்பழின்னு எப்படி நம்புறது? அதான் கேக்குறேன். ஆமா. வரக்கூடிய ஆளுங்க வருவாங்க. ஒண்ணுகிட்ட ஆமா, நிறைய பேர் வருவாங்க. ஆமா. இந்த பிச்சம்தான் ஒண்ணுகிட்ட வந்தானோம்னா அப்பா, காலையில வரக்கூடிய ராஜாக்களுக்கு ஆமா. அரமரக்கா பொண்ணு அவர் கொடுத்து அவர் எடுத்து வர பொண்ணு இங்க பாருக்கா, அவர் எடுத்து வர பொண்ணு அவர் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லிட்டு எடுத்து வர்றாரு அதுவே அப்படி என்ன சொல்லுவேன்? என்ன சொல்றது? இப்ப குண்டுமணியா ஒண்ணுகிட்ட வரான்னு வச்சிய அப்படியே குண்டுமணியே அப்படியே என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லுவா? அவர் என்ன சொல்லிவிட்டு நாங்க உள்ள போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். நீ என்ன அப்பா, அந்த என்ன சொல்லக்கூடிய நேரத்துல காலையில வரக்கூடிய காமரக்கா பொண்ணு, மரக்கா பொண்ணு மதியம் வரக்கூடிய அரமரக்கா பொண்ணு, மரக்கா பொண்ணு ராத்திரி வருவதற்கு ஒரு மரக்கா பொண்ணு அதை வைத்து ஆமா இருக்கு 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 இருக்கும். ஏய், அப்படி இருக்க நேரத்துல காசிலே காசி எனக்கு என்ன தொழில் தெரியுமா?